ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொருட்டு தரும் சேனல். நான் உங்கள் எஸ் தரும். நீங்கள் இது சாதாரணமான வீடியோ தான், ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் சரி, இப்போ 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவராக இருந்தால் கூட சரி, போகும்போது முக்கியமாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு 3 கிலோமீட்டரை தாண்டி போகிறீங்கன்னா மண்டைக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஒரு ஃபுல் கை ஷர்ட் போட்டுக்கோங்க, அதோட லோயரு இல்லைனா பேண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் ட்ரௌசரு ஹாஃப் கை ஷர்ட்டு இல்லைனா டிஷர்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா போயிருங்க. நான் உத்தரவாதம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் ஒன்று ஆச்சு. 26 ஏப்ரல் 2026 சண்டே. நானும் எங்கள் அப்பாவும் தடா போனோம். போகிற வழியில் ஆரம்பத்தில் அவர் கூட பேச்சு குத்துனே போனேன். அவர் என் கூட பேச்சு குத்துனே வந்தார் பாருங்கள். ஃப்ரெண்டில் இருக்க ரோடு பார்க்கல, நேராக போயிட்டு இதோ இங்கே காட்டுறேன் பாருங்கள் பிக்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு பேரிகேட்டில் போயிட்டு வண்டி முட்டி நாங்கள் ராயல் என்ஃபீல்டு தண்டர் பேர்ட் ஒரு மாடல் இருக்கும்ல, அது எடுத்துகிட்டு போனோம். எங்கள் அப்பா வண்டி, அது கூட ஏதோ பிக்சர் காட்டுறேன். போயிட்டு அங்கே முட்டி நான் பறந்து போய் விழுந்துட்டேன். எங்கள் அப்பா தைச்சினே போயிட்டு லாஸ்ட்டில் விழுந்துட்டார். அதில் ஆனது தான். இந்த இடத்துல இங்கே ஏதோ ஒரு போன் விலகிடுச்சான், கொஞ்சம் தள்ளி போயிடுச்சான். இப்போ இதுக்கு நான் 3 மாதம் ஸ்ட்ரிக்டாக சேர்த்து ஃபாலோ பண்ணோம். இது ஸ்டிச்சஸ் இங்கே தையல் போட்டிருக்காங்க, 6 ஸ்டிச்சஸ். அது இந்த கட்டு இருக்குல்ல, இது உள்ளே ஒரு தையல் இருக்குது, அது ஒரு 5 ஸ்டிச்சஸ். அதுக்கடுத்தது இங்கே ஒரு அடி, இதெல்லாம் வீங்கி போயிடுது. இங்கெல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் மாதிரி தெரியுதா, வித்தியாசமா எனக்கே தெரியல. நம்ம காலில் அடிபட்டிருக்கு, நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், ஓகேவா? ஃபோட்டோஸ் வரும் பாருங்கள். எனக்கு கையில் அடிப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. காலில் அடிப்பட்டது. இதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா நைட்லாம் தூங்கக்கூட முடியல அந்த வழியில். சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணேன், கடைசியில் ஒரு வழியாக டைம் வந்துருச்சு சொல்லிட்டேன். காலில் அடிப்பட்டது ஆறிட்டு வருது, ஸ்டிச்சஸும் ஆறிட்டு வருது, இதுவும் ஆறிட்டு தான் வருது. ஆனால் எனக்கு இதுதான் ப்ராப்ளம். இப்போ 3 மந்த்ஸ் ஆகும். இது 30ஆம் தேதியிலே கழட்டிடலாம். ஆனால் எனக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதை போட்டுக்கிட்டு நான் பிறந்த நாள் வரைக்கும், அடுத்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் நான் அப்படியே அந்த க்ளவுஸ் போட்டுணும். ஆகஸ்ட் 31 பிறந்த நாள் சரியாக போயிடுச்சுன்னா பிறந்த நாள் கொண்டாடலாம். போன பர்த்டே வீடியோ நான் போடலை, எடுத்துட்டேன், ஆனால் போடலை, சாரி. இதுக்கு அடுத்தது என்னால் போட முடியாது. இன்னமும் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் எடிட் பண்ணோம். இப்போ எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது ஒரு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால எடிட் பண்ண முடியல. நான் சரி பண்ணிட்டு இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 வீடியோஸ் வந்துடும். என்கிட்ட 10 வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. நான் 20 வீடியோஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வச்சுருக்கேன். இதை வச்சு கரெக்டாக 30 வீடியோஸ் வந்துடும். இந்த இயர் எண்டுக்குள்ளே 30 வீடியோஸ் போட பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நான் வீடியோ போடாமலே எனக்கு சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டேன். நடுவில் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், குட்டி குட்டி வீடியோஸ். ஆனால் மெயினான கண்டென்ட் பேஸ்டு வீடியோஸ் 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது போட்டேன்.
அதோடு நான் அவ்வளோ பெருசாக கண்டென்ட் இல்லாத வீடியோஸ் தான் போடுறேன். அதனால் அப்போது எனக்கு சப்போர்ட் கொடுத்தது தேங்க்ஸ். 58 இருந்தது, இப்போ 67 வந்திருக்குது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் தருண், இது உங்கள் போர்டு தருண் சேனல். அப்புறமா பார்க்கலாம், பாய். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது நான் பேச்சு கொடுத்ததால ஆச்சு. எங்கள் அப்பா நல்லா தான் ஓட்டுவார், ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பேச்சு கொடுக்கும் போது இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பா 20 இயர்ஸாக ஓட்டுறாரு வண்டி. அவர் பயங்கரமாக ஓட்ட தெரியும். ஃபாஸ்ட்டு 60 ஓட்டும் போதே அவர்லாம் 60 ஸ்பீடில் ஓட்டும் போதே அவர்லாம் கரெக்டாக ஓட்டினார். இது 40 தான் போகணும். இதுக்கே இப்படி ஆயிடுச்சு. நான் பேச்சு கொடுத்தது தான். இந்த மாதிரி போகும்போதும் யாரும் பேச்சுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. போயிட்டதுக்கு அடுத்தது அங்கே பேசுங்க. இப்போ எனக்கு இதால் என் ஆனுவல் லீவு வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னுடைய ஹாலிடே ஹோம்ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ மிஸ்ஸுக்கிட்ட வேறு ஸ்கூலுக்கு போனோடனையும் திட்டுவாங்கணும். இன்னைக்கு ஸ்கூலு ஜூன் 4 ஸ்கூலு. மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டு திட்டுவாங்க. சொல்லிக்கலாம், ஆனால் சொன்னால் மிஸ் திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களான்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.